எங்க போகுது? மக்களுக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுங்கன்னு சொன்னா அதுக்கு எங்க கிட்ட நிதி இல்லைன்னு சொல்றீங்களே, வெக்கமா இல்லையா உங்களுக்கு? நான் கேக்குறேன். பொங்கலுக்கு 1000 ரூபாய் பரிசு கொடுக்காத திமுக அரசை தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கடுமையாக தாக்கி பேசியுள்ளார். அவங்க எல்லாரும் சொந்தமா உழைக்கிறாங்க, சொந்தமா சம்பாதிக்கிறாங்க. தங்கள் சம்பாதிச்ச காசிலேயே அவங்களுக்கு வேண்டிய, குடும்பத்துக்கு வேண்டியதை சிறப்பாக அவங்க வாங்கிக் கொள்ள முடியும். இன்னைக்கு எல்லா கட்டணமும் விலைவாசி உயர்வு, மின் கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு, டாஸ்மாக்ல வருமானம், கனிம வளத்துல கொள்ள, எங்கு பார்த்தாலும் லஞ்சம், ஊழல். இன்னைக்கு எந்த காசு போற எங்க போகுது? எங்க போகுது? மக்களுக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுங்கன்னு சொன்னா அதுக்கு எங்க கிட்ட நிதி இல்லைன்னு சொல்றீங்களே, வெக்கமா இல்லையா உங்களுக்கு? நான் கேக்குறேன். என்ன நிதி இல்ல, நிதி இல்ல, நிதி இல்லங்கிறீங்க? எப்ப கேட்டாலும் மத்திய அரசு நிதியை கொடுக்கல, மத்திய அரசு நிதியை கொடுக்கலன்னா மக்கள் ஓட்டு போட்டது யாருக்கு? திமுகவுக்கு. அப்படி இருக்கிறப்ப நீங்க மத்திய அரசு கிட்ட போய் கெஞ்சி கூத்தாடிக்கிட்டு இருக்கீங்க? இந்த நாட்டை கட்டமைத்து இந்த நாட்டை வழி நடத்துகிற வல்லமை இல்லாத ஒரு கோழைகள் கையில இந்த ஆட்சி போய் சிக்கிருச்சு அப்படின்னு நாம எல்லாரும் தலை குனிய வேண்டிய ஒரு பொங்கல் இது என்பது உங்ககிட்ட உறுதியா நான் சொல்றேன். எப்ப பாரு மத்திய அரசு சொல்றீங்களே, மத்திய அரசு கிட்ட ஆட்சியை கொடுத்துட்டு நீங்க வீட்டுக்கு போங்க, அவங்க பாத்துக்குவாங்க. இல்ல நல்லவர்கள் கையில, லஞ்ச ஊழல் இல்லாத நேர்மையானவர்கள் கையில இந்த ஆட்சியை கொடுங்கள், அவர்கள் இந்த தமிழ்நாட்டை சீர்தூக்கி தலை தூக்கி நிறுத்துவாங்க. சேர சோழ பாண்டிய பல்லவ மன்னவர்கள் ஆட்சி செய்து இந்த பூமி இன்னைக்கு இந்தியாவிலேயே அதிகமான கடன் பெற்ற ஒரு நாடாக திகழ்கிறது. நல்லா புரிஞ்சுக்கணும். இந்தியாவிலேயே அதிகமாக கடன் சுமை கொண்ட நாடு எதுன்னா நம்ம தமிழ்நாடு தான். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.